ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் லைஃப்பில் எது பண்ணாலுமே வந்து கண்டினியூஸாக ஃபீல் ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. எது பண்ணாலுமே, எது ட்ரை பண்ணாலுமே ஒன்றுமே நமக்கு தெரியல, நம்மலாம் இவ்வளோதான், நமக்கெல்லாம் இதெல்லாம் வராது அப்படின்னு ஏகப்பட்ட தாட்ஸ் எனக்குள்ளற. அது எல்லாமே எவ்வளோ வந்து அந்த செல்ஃப் டவுட்டுக்கு ஆளாச்சு அப்படிங்கிறது வார்த்தையால் என்னால் சொல்ல முடியாது. அப்படி வார்த்தையால் சொல்ல முடியாத ஒன்று, ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் எல்லாத்தையுமே மாற்றுச்சு. And that's a story about a sentence. Hi Daddy, I'm your daughter, your proud daughter. இன்னும் இது ப்ரௌட் ஆக்குற அளவுக்கு நான் பண்ணலை, பட் ஸ்டில் கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கு தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ. அப்பா யூ பீன் எவ்ரி திங் டு மீ. எல்லாருக்குமே அவங்க அப்பா ஹீரோ. I would say you are my ultimate strength of life. Since my birth to till this day, you have carried me in my heart. எனக்காக எப்பவுமே இருந்திருக்கீங்க. நான் உடஞ்சி போன நேரத்துலேருந்து எல்லாத்துலேயுமே. ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு இந்த செல்ஃப் டவுட்டில் இருக்கிற ஒரு ஜேர்னி. நமக்குலாம் ஒன்றுமே வராது, நமக்குலாம் ஒன்றுமே தெரியாது. ஜாலியாக 10th முடிச்சுட்டேன் ஏதோ பண்ணி. 11th வந்தோடனே இன்ட்ரெஸ்டடாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். ஆனால் when I started coding, that initial print hello வேர்ல்டே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுப்பா. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஈஸி லாங்குவேஜ் பைத்தான், எல்லாருமே வந்து இட் வாஸ் ஈஸி ஃபார் தெம் டு கோட். ஆனால் என்னால் முடியல, எனக்கு வரல, எனக்கு தெரியல. எல்லாமே ரொம்ப கொண்டுச்சு என்ன. அப்படி தான் என் ஜெர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. ஒன்றுமே பண்ண தெரியாமல், ஒன்றுமே கற்றுக்காமலும் கூட 11th ஆல்மோஸ்ட் முடிக்கிற எண்டில் என் ஆனுவல் எக்ஸாம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் ஃபெயில் ஆனேன். அதுவும் பரவாயில்ல, பார்த்துக்கலான்னு திருப்பி வந்து ரீஸ்டார்ட் பண்ணேன். ரீஸ்டார்ட் பண்ணி 12th வந்தப்போ கூட பெருசாக ஒன்றும் பண்ணலப்பா. பட் ஸ்டில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், எனக்கு 2 வருஷம் வராது கூடுங்க, 3ஆவது வருஷத்தில் நான் ஏதோ பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஆசை, ஒரு வெறி. நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ள எல்லாமே வந்துச்சு. தட்ஸ் when I started actually coding. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நான் பண்ணேன். தெரியல, வரல, புரியல. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் ஒன்றுமே புரியல எனக்கு. பட் ஸ்டில் பண்ணலாம், கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் செமஸ்டரும் வந்துட்டு I learned Java. I started learning Java. பேசிக்ஸ் தான், இன்னும் அந்தளவுக்கு தெரியாது. அவன் லீட் கோடில் இது போடுறேங்கிறான், அது போடுறேங்கிறான். நான் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் அதுக்குள்ளே இப்போ தான் ஹலோ வேர்ல்டு போட கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ யா, அதிலிருந்து ஐ ஹாவ் அன் ஐடியா நவ் in my head to do something for you which I will reveal to you in person. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக கோடிங்கில் ஒன்றுமே தெரியாத ஒருத்தருக்கு, இது வரைக்கும் வராத ஒரு விஷயத்தில் இப்படி பண்ணலாமா, இப்படி ஒரு ஐடியா கூட வருமா, ஏன்னா ஒன்றுமே எனக்கு தெரியாது லிட்டரலாக. ஆனால் எனக்கு இப்படி ஒரு ஐடியா வந்து எனக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி த ரீசன் பிகாஸ் ஆஃப் த சென்டென்ஸ் தட் யூ டோல்ட் மீ. பா, எவ்ரி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் you never fail to tell me this, and that's a story about a sentence, and that particular sentence is, you never fail to tell this to my class teacher each and every time when you came. That is, Rishita is a capable child. I'm capable pa. Print hello வந்து இப்போ ஜாவா கற்றுக்க ஆரம்பிச்சதுப்பா. கோடிங் எனக்கு வராமல் தான் இருந்தது, பட் பிகாஸ் ஆஃப் யூ ஹோம் ஐ காட் இட். எனக்கு வந்துட்டுருக்கேன். ஐ எம் லேர்னிங் டு பில்டிங் சம்திங் தட் ஐ வில் டெஃபினெட்லி ஷோ டு யூ. ஹாப்பி பர்த்டேப்பா. ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் ஒன் திங் ஐ வுட் say when ending this is,
I want you to breathe peacefully. And the main thing, and the main other gift will be released to you on 8th June 2025. Until that, yes, truly, your daughter, Mr. Ramesh. அந்த சோடு கண்ணா வந்தாரு ஜோடு கண்ணா இப்ப